ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ணிட்டே போயிடலாமா. ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபெலோ ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் திருபட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸாக இருக்கு பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்சல் போயிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்கில் லவுட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எசோ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேப் ஃப்ரம் எஸ்பிஞ்சை கிளிக் போய்ட்டு கீழே எசோ பண்ணிங்கனாக்கு சிந்த பிக்கு ஃபோர்ஸ்ட் ஃபைல கன்வெர்ட் ஆயிரும். இது நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே இந்த சைஸில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபைலை பிக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிக் வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமனி ஆப்பிள் போட்டு உங்களோட பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்க வீடியோ லிங்க் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணி வந்து பிக் எடிட் பண்ணிக்கோம். ஏன் சொல்கிறேனாக்க உங்களுடைய பிக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இப்போ நாம் வந்து ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது நீங்கள் போட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க ஷோ உங்களுக்கு வந்து இதில் எப்படி தான் ஷோகும். இதில் நான் வந்து 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பீட் மார்க் மட்டும் இருக்கும், இன்னொன்று வந்து செக்வெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் கீழே தான் இருக்குது போய் தட்டிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து செக்வெட் ப்ரீஷீட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 3 லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது 3த்தையும் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே பாக்ஸில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் காப்பி லேயர்ஸ் இருக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம பீட் மார்க் ப்ரீஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு PS3 கொடுத்தா இது வந்து கரெக்டாக ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து இந்த கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபுல் குட்டு ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நான் வந்து ஃபாரஸ்ட் ஃபைலை பிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்ல பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண ஃபஸ்ட்டு பிக் வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிடிச்சவங்க கூட ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு சைடு ஆட் ஆகலைனாக்க அப்படி நீங்கள் பேக் போயிட்டு உங்கள் விரலால் வந்து இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க 2 விரலால். ஓகே, ஸோ இப்போ இதை ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கூட்டும் ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கூட ஜஸ்ட்டு இதுலேயும் நீங்கள் பார்க்க இது ஆட் ஆயிரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் பேக் போயிட்டு உங்களோட பிக்கு செட் ஆகலைனாக்க உங்கள் 2 விரலாலே இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் மோர் போயிட்டு காப்பி பண்ணது மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து PS3 கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இந்த லாஸ்ட் மட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது எப்படி கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மோர் போயிட்டு அந்த கிரீன் கலரை கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் கம்ப்ரஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தில் இந்த இடத்துல வந்து நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்கு கூட சரி ஆள்னாக்க முன்ன சொன்ன மாதிரி உங்கள் 2 விரலாலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தில் நெக்ஸ்ட் கிரீன் கலர்லையும் நம்ம வந்து சேம் பிக்கை நம்ம ஆட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் மோர் போயிட்டு காப்பி பண்ணதை மட்டும் நீங்கள் பேஸ்ட் போயிட்டு முன்ன பண்ண அதே சேம் மெத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இது வந்து நம்ம ஃபுல் வீடியோவில் என்ன பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து 4th பிக்காக வந்து வரும். ஸோ இந்த ஆக்டருடைய பிக் எது நான் வந்து ஃபுல் வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த பிக் வந்து லாஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இது எடிட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ப்ரீஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 லேயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு இப்போ நாம் பீட் மார்க் ப்ரீஷீட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக்கு ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து PS3 கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த 4:5 பிக்கிங் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸும் கூட ஜஸ்ட் இந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ முடிஞ்சா. ஸோ இது சேம் மெத்தில் அடுத்த
அந்த புக் மார்க் தகுந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 2 புக் மார்க் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு 4 பிக் ஆட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 4 பிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ மட்டும் நாம செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க க்ரீன் ஆரஞ்சு முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒரு 2 கிரே கலர் இருக்கும். இந்த 2 கிரே கலர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த லேயர் முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக 11 செகண்ட் கிட்ட வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க இந்த கலெக்ஷன் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 5 பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கொண்டா ஜஸ்ட் இந்த பிக்கில் இது ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த கிரே கலர்லையும் நாம் வந்து பண்ணி எடிட் பண்ணிவிட்டு பிக்கை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த லென்த்தை கேப் இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண 2 புக் மார்க்கா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது மட்டும் இந்த பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பீடை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த புக் மார்க் தகுந்த மாதிரி வந்து பண்ணி இங்கே செட் பண்ணி விட்டுங்க. ஓகே ஸோ முடிஞ்சு. ஸோ இதுலேயும் நாம் வந்து பண்ண முன்னாடி பண்ண அதே சேம் மெத்தட் நம்ம எடிட் பண்ண பிக்கை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் இந்த 2 கேஃபுக்கு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பண்ண ஒரு 3 குரூப் இருக்கும். இந்த 3 குரூப்புமே அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பி 3 லேயர்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்க. ஜஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்கிங்க நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் 3 லேயர் கொடுத்துக்குங்க. இது 1 பண்ண வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இதே சேம் மெத்தட் லாஸ்ட் ஒரு கேப் இருக்கா இந்த இடத்துல நாம் வந்து பண்ணக்கு இந்த லேயர் நம்ம ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நாம் வந்து பண்ணக்க கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ முடிச்ச. ஸோ இதில் நாம் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு 3 குரூப்பில் கீழே குரூப் 1 இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேல் சர்ச் ஐக்கன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் டெய்ல்ஸ்னு வந்து பண்ணாக்கா டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்து அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்கு கரெக்டாக சென்டர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வரீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுத்து ஸ்லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க செகண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். இது சேம் மெத்தடில் நாம் தேர்ட் குரூப்பில் நாம் பிக் ஆட் பண்ணிட்டு அப்படி நாம் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இது சேம் மெத்தட் லாஸ்ட் 3 குரூப்லேயும் வந்து பண்ணாக்க இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ வந்து பண்ணாக்க லாஸ்ட் நம்ம எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ண மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேன்றதை கிளிக் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண அந்த லேயர் நீங்கள் வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.